இப்போல்லாம் எந்த பொருள் வாங்கினாலும் வாரண்டி முடிஞ்ச அடுத்த நாளே அந்த பொருள் பயன்படுத்த முடியாத நிலைக்கு போயிடுச்சுன்னு புலமாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு செல்போன் தொடங்கி வீட்டு உபயோகப் பொருட்கள், தொழில்முறை கருவிகள் என எல்லாமே தரக்குறைவான முறையில தயாரிக்கப்படுவதன் பின் விளைவுகளை நாம எல்லாருமே அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட தற்கால சூழல்ல ஒரு இயந்திரம் 100 ஆண்டுகளுக்கு மேலா இயங்கி வருதுன்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா நம்புவீங்களா? அட ஆமாங்க. தமிழ்நாட்டின் மயிலாடுதுறை மாவட்டத்தின் பொறையார் பகுதியில் 2 வரலாற்று சிறப்புமிக்க அச்சகங்கள் காலத்தை கடந்து தற்போதும் இயங்கி வருகின்றன. டென்மார்க் மற்றும் லண்டனில் தயாரிக்கப்பட்ட இந்த அச்சு இயந்திரங்கள் 133 ஆண்டுகளாக இயங்கி வருகின்றன. 1890களில் தமிழ்நாட்டை சேர்ந்த தொழில் முனைவோர் ராமசாமி என்பவர் இந்த கையால் இயக்கப்படும் இயந்திரங்களை வாங்கி தனியார் அச்சகத்தை அமைத்திருக்கிறார். ராமசாமியின் குடும்பத்தினர் ஒரு நூற்றாண்டிற்கும் மேலாக 3 தலைமுறையாக இந்த இயந்திரங்களை கவனமாக பாதுகாத்து பராமரித்து இன்று வரை அவற்றை செயல்பாட்டில் வைத்துள்ளனர். இந்த எங்கிட்ட எப்படின்னா 3 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள மிஷினு தரங்கம்பாடி ஹார்பரில் இறங்குனது இன்றளவு நாங்கள் வச்சுருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாத காலத்தில் கையாலேயே அச்சு கோர்த்து மரக்கட்டாள டைப்புகளை சேர்த்து அச்சு கோர்த்து நாங்கள் பிரிண்ட் பண்ணி வந்துட்டுருக்கோம். இன்றளவில் பார்த்திங்கன்னா அதில் உள்ள அவசரத்துலேயும் இதுலேயும் மக்கள் உடனே பத்திரிக்கை மற்ற ஒர்க்கெலாம் கேட்கறதுனால நாங்கள் ஆப்செட் காலத்தில் மாதிரி ஆப்செட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நவீன ஆப்செட் இயந்திரங்களை வைத்திருந்தாலும் மரத்திலான எழுத்துக்களை பயன்படுத்தி கையால் இயக்கப்படும் அச்சகத்தை இயக்குவதன் மூலம் பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் ராமசாமி குடும்பம் உறுதியாக உள்ளது. அச்சுக்கான மரக்கட்டையால் ஆன எழுத்துக்களை உற்பத்தி செய்வோர் அரிதாக போய்விட்ட போதும் தங்கள் குடும்ப தொழிலுக்கு அச்சாரமாக இருந்து வரும் இந்த இயந்திரங்களை தங்களது குழந்தைகளைப் போன்று பராமரித்து வருவதாக அவர்கள் கூறுகின்றனர். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஆனால் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மரக்கட்டான எழுத்துக்களை செய்கிறதுனால பரமக்குடிங்கிற ஊர்லேருந்து, மதுரைக்கு பக்கத்தில் பரமக்குடிங்கிற ஊர்லேருந்து எங்களுக்கு இந்த மரம் எடுத்து மர எச்செல்லாம் தயார் பண்ணி அவங்க குடிசை தொழில் மாதிரியே செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இந்த மிஷினை நாங்கள் பாரம்பரியம் மிக்கதாகவும் பழங்காலத்தில் ரொம்ப கஷ்ட காலத்திலலாம் வாங்கி வச்சு எங்களை பெனிஃபிட் எங்களை இந்த அளவுக்கு உயர்த்தினது அந்த மிஷினை நாங்கள் கைவிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தினாலே நாங்கள் குழந்த மாதிரி இந்த மிஷினை பாதுகாத்து பராமரித்து இந்த அளவில் அதை இயக்கிட்டு இருக்கோம். நூற்றாண்டை கடந்து இயங்கி வரும் இந்த அச்சு இயந்திரங்கள் குறித்து அறிந்த வரலாற்று ஆர்வலர்கள் மற்றும் அருங்காட்சியகங்களை நிர்வகிப்போர் என ஏராளமானோர் இந்த இயந்திரங்களை தங்களிடம் கொடுத்து விடுமாறு கேட்டும் ராமசாமி குடும்பத்தினர் கொடுக்கவில்லையாம். ஆமாங்க, நம்ம தலைமுறைக்கே சோறு போட்டது இன்னும் இயங்கிட்டே வேற இருக்குதுன்னா இந்த வரலாற்று சின்னத்தை யாருக்கு தான் பிறரிடம் கொடுக்க மனசு வரும்?